தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் மும்முனை போட்டி. களத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பிரச்சாரத்தினுடைய மையப்பொருளாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது என்னமோ அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும் இலவசங்கள் தான். இதுவரை மற்ற மாநிலங்கள் எல்லாம் பேசப்படாத இலவசங்கள்லாம் டெல்லியில் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஆம் ஆத்மி, காங்கிரஸ் எல்லாரும் 2500 ரூபாய் குடும்ப உதவித்தொகை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த முறை பாஜக இலவசங்களை கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு நிராகரித்து வைத்திருந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சியும் இவர்களுக்கு இணையாக இலவசங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஏன், என்ன தேவை ஏற்பட்டது? தில்லியில் இலவச மழை ஆட்சியை பிடிக்க யூட்டன் அடித்ததா பாஜக? ஈசாந்த விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து திரு வசீகரன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு டி.எஸ். சங்கர், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் சங்கர் சார்ட்ட இருந்து. சங்கர் சார், பாஜக இலவசங்கள், பாஜகவுடைய நிலை என்ன இலவசங்கள்ல? டெல்லியிலையும் மழையாக பொழிந்திருக்கிறது இலவசங்கள். இது டெல்லி அப்படின்றது ஏத்துக்க முடியாது சார். இது எல்லா சட்டமன்றத்தை நடக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் இந்த நிலைகள் வந்துருச்சு. உண்மையை சொல்ல போனா மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு களமா இது மாறிடுச்சு. தேர்தல் களம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத வச்சுதான் தேர்தல் முடிவுகள் என்ற அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்திலும் இவ்வாறான செயல்பாடுகள் ஏற்கனவே வந்திருக்கு. நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஏற்கனவே மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லயும் இது மாதிரியான பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நலத்திட்டம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. சோ அதனால அந்த பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயருது, பொருளாதாரம் டீசென்ட்ரலைஸ் ஆகுது, குக்கிராமங்கள் கூட அந்த பெண்களுடைய முன்னேற்றங்கள் பரவலாக்கப்படுற காலத்துல இது தேவை அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறதுனால நாம கொடுக்க வேண்டியதா இருக்கு. இல்லை, ஆனால் பாஜக இதுக்கு முந்தைய நிலைமைகளில் இலவசங்கள் ஒரு நாட்டை வளர்ச்சி அப்படிங்கிற நிலையிலேருந்து தடுக்குது. அப்படிதான் பாஜகவுடைய பார்வையாக இருந்துச்சு. பட் இல்லை, இலவசங்களை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கும்போது அது அந்த வளர்ச்சி அப்படிங்கிற பாஜகவுடைய கொள்கையிலிருந்து இது தவறுதில்லை. ஒரு விஷயத்தை நீங்க பிரிச்சு பாருங்க சார். இலவசங்கள் அப்படின்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இல்ல ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதுதான் அவங்க நம்மளுடைய தனித்தன்மையை அவங்க பயன்படுத்திக்க பாக்குறாங்கன்றதுதான் பாஜகவோட எதிர்பார்ப்பு. நீங்க இலவசங்கள் கொடுக்கறதும் சரி, இல்ல அங்க இருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி போன்ற நிவாரணங்கள் ஆகட்டும் சரி, அது ஒரு சிலர் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய சூழல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இது நாள் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது. இப்பொழுதுதான் பொதுப்படையா பெண்கள் எல்லாருக்கும் நலத்திட்டங்கள் போய் சேரணும், 1000 ரூபாய் போகணும், 2000 ரூபாய் போகணும் அப்படின்ற அடிப்படையில எல்லாருக்கும் பொதுவா கொண்டு வரக்கூடிய சூழல்ல இங்க ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு வீட்டுக்கு போறதுனால அந்த பொருளாதாரத்தோட உயர்வு நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு தேவைப்படுது. இல்ல, எங்க மக்கள் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிறார்களோ, பொருளாதார நிலையில கீழ் நிலையில இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு இலவசங்கள் அப்படிங்கிறது அவர்களை சமன் செய்வதற்கு பயன்படும். ஆனா எல்லாருக்கும் இலவசம், பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கும் இலவசம் அப்படிங்கிற போகும்போது அரசினுடைய நிதிச்சுமை தானே அதிகமாகும். இது எல்லாருக்கும் இலவசம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது சார். பெண்களுடைய மத்தியில பெண்கள் என்ற ஒரு சமூகத்தை நாம மேற்கொண்டு முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனாலையும் நமது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி காலத்துல இருந்து, மோடி ஆட்சி காலத்துல இருந்து பெண்களுடைய திட்டங்கள் எக்கச்சக்கமான ஒரு திட்டங்கள் வெற்றி பெற வச்சிருக்கிறதுனாலையும் இப்ப பெண்கள் சார்ந்த பொருளாதார மேம்பாட்டை ஊக்குவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தாலையும் தான் இந்த திட்டங்கள் சாத்தியமாகுது. சரி, பெண்களுக்கான முக்கியத்துவம் ஒரு பக்கம், கேஸ் சிலிண்டர்லேருந்து எல்லாத்துக்கும் இலவசங்கள் அறிவிச்சிருக்கிறீங்களே, அதுவும் பெண்கள் அப்படிங்கிற லெவல்லே யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா?
ஹோலி பண்டிகைக்கும் தீபாவளிக்கும் ஒரு சிலிண்டர் இலவசம் சொல்லியிருக்காங்க. ஒரு திருவிழாவை கொண்டாடுறதுக்காக பொங்கலுக்கு நாங்க 5000 ரூபாய் கொடுக்கணும்னு டிமாண்ட் வச்சுட்டு எதுவுமே கொடுக்கலன்னும் போது நீங்க எதையுமே கேட்க மாட்டேன்றீங்க. நல்லா கொண்டாடுறதுக்கு நாங்க உண்மையிலேயே தரணும் சொல்லும் போது அதை கேள்வியாக்கணும்னு நினைக்கிறீங்க. இவைதானா பாஜகவுடைய இலவசங்கள், இல்லை வேற ஏதாவது பட்டியல் இருக்கா? அதை நீங்களே தெரிவிச்சிடலாம். பாஜக வேற என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? சார், நம்ம பாஜக அவங்க பின்தங்கிய பகுதிகளில் ஒரு 5 ரூபாய்க்கு உண்டான சத்தான உணவு வழங்கக்கூடிய கேண்டீன், அடல் கேண்டீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியுது. 60 வயசுல இருந்து 70 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு நீங்க இப்ப 60 வயசுல இருக்கீங்க, 70 வயசு வரைக்கும் இருக்கீங்கன்னா 2500, 70 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா 3000. ஏன்னா வயதுக்கு வந்தவங்க என்ன கஷ்டத்தை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நாம உணரக்கூடிய இந்த சூழல்ல முதியோர்களை பாதுகாக்க விட வேண்டிய ஒரு சமுதாய நோக்கத்தினால அவங்களுக்கு இந்த ஓய்வூதியத்தை வழங்கும். இந்த திட்டங்கள் தான் இப்ப பேசும் பொருளாயிருக்கு. வசீகரன் சார், ஆம் ஆத்மி ஏற்கனவே நிறைய இலவசங்களை அறிவிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ என்ன இலவசங்கள் பெண்டிங் இருக்குது? அவர்களும் இன்னும் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம், குடும்ப உதவித்தொகையை அதிகப்படுத்துகிறோம், இலவச மின்சாரங்கள் வாடகையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு இன்னும் பெரிய பட்டியல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆம் ஆத்மியுடைய இலவச பட்டியல், அதில் பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்களே சொல்லுங்கள் சார், என்னெல்லாம் இருக்குது? இல்லை, முக்கியமாக அவர் சொன்ன மாதிரி பெண்கள் முன்னேற்றம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் பிரதானப்படுத்துவதில்லை, தவறு இல்லை, அது கொடுக்கணும், அவசியம் கொடுக்கணும். அந்த வகையில சொல்ல போனீங்கன்னா பேருந்து கூட டெல்லியில தான் முதலா கொடுக்கப்பட்டது. எல்லா பேருந்துகள்லயும் இந்த மஞ்சள்ல போலாம், சோப்புல போலான்னு இல்லாம எல்லாருக்குமே ஒரு சமமான பெண்கள் ஏறி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல்ல ஏற்படுத்தினாங்க. அடுத்தது தொடர்ந்து பல விதமான இன்னைக்கு மின்சாரத்துல இருந்து, ஏன்னா அடிப்படை தேவை என்னன்னு பார்க்கணும். முதல்ல தேர்தலுக்காக சும்மா ஜும்லா வேலையெல்லாம் பார்க்க கூடாது. திடீர்னு இந்த தேர்தலுக்காக 10-15 வருஷமா, நீங்க தான் 10 வருஷமா மேல ஆட்சியில இருக்கிறீங்க, அப்பெல்லாம் தெரியல இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும், பெண்களை முன்னேற்றணும், இந்த இதெல்லாம் கொடுக்கணுங்கிறது அப்ப தெரியல. இப்ப தேர்தலுக்காக நடக்குது கூட்டெல்லாம். ஆனா நாங்க சொல்ல வர, நாங்க தொடர்ந்து இது இதனால கவர்மெண்ட் டெபிசிட் ஆகல. என்ன போன தேர்தல்ல திருவாளர் மோடி என்ன சொன்னாரு? நான் என்ன கேட்கிறேன்னா, கடந்த தேர்தலில் அறிவித்த எல்லா வாக்குறுதிகளையும் ஆம் ஆத்மி நிறைவேற்றி விட்டதா? ஆமா, கண்டிப்பா நிறைவேற்றிட்டாரு. இன்னைக்கு நடந்திருக்கிற மேஜரான முக்கியமான விஷயங்கள் அத்தனையும் நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே 1 by 1 பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பண்ணாமலாம் இல்ல. 5 ஆண்டுகள்ல முழுசா நிறைவேற்றிட்டாங்களான்னு கேட்கிறேன். இதெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு கேட்கணும்ல. இல்ல, எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டு வர்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆட்சி காலத்துல என்ன இப்ப யாருமே அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல செய்யறதான் செய்யறாங்க எல்லாருமே. அதே போலதான் ஆம் ஆத்மி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் எதுவும் செய்யாம இல்ல. ஹெல்த்ல செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்யாச்சு, இன்சூரன்ஸ் கொடுத்தாச்சு, அவங்க பெண்கள் மேம்பாட்டுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் அத்தனையும் கொடுத்தாச்சு. இப்போ அந்த 2100 ரூபாய், அதான் நாங்க ஒரு ஒர்த்தா சொல்றோம், போட்டிக்காக சொல்லல. முதல்ல நாங்க தான் அறிவிக்கிறோம், அப்புறம் தான் எல்லாரும் அடுத்தடுத்தது அறிவிக்கிறாங்க. ஆக இலவசங்கள் வாண்டான்னு நாங்க சொல்லல. மக்களுடைய வளர்ச்சி, அந்த மேம்பாடு அடையிற வரைக்கும், அந்த முன்னுக்கு வர்ற வரைக்கும் அவர்களுடைய தேவை. ஏன்னா ஆட்சியில இருக்கிறவங்க, ஒரு மந்திரியா இருக்கிறவங்க, எம்எல்ஏவா இருக்கிறவங்க, ஒரு கவுன்சிலர் இருக்கிறவங்க கூட அரசாங்கத்தோட சலுகைகளை அனுபவிக்கிறாங்க. மக்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க. ஆனா மக்களுக்கு அந்த சலுகை கிடைக்க கூடாதுங்கிறதுல தீவிரமா பேசினாங்க போல. நாங்க என்ன சொல்றோம், அந்த மக்களுக்கும் கிடைக்கணும், என்ன தேவையோ அவர்களை பூர்த்தி செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கறது நாங்க ரொம்ப இதா இருக்கிறோம். இந்த வகையில நாங்க புதுசா செய்யல, இந்த தேர்தலுக்காக நாங்க அறிவிக்கல. அதாவது நாங்க அது பிஜேபி மாதிரி ஒரு ஜும்லா தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நாங்க கொடுக்கல. ஏன்னா 15 லட்சம் போடுறேன்னு சொன்னது அவங்கதான், இல்லைன்னு மறுக்க முடியாது. அதை ஜும்லான்னு சொன்ன மறுக்கிறாங்க. ஆனா மற்ற மாநிலங்கள்ல சொன்ன விஷயங்கள், சொல்லாத விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தி இருக்காங்கல்ல. அதுக்கு தானே சங்கர் எடுத்துக்காட்டு சொன்னாரு. மகாராஷ்டிராவில் நாங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம், சொல்லாமலேயே நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். இப்ப நாங்க இந்த 2100 ரூபாய் தர்றேன்னு சொன்னோமே, நாங்க வாக்குறுதியில கொடுத்தது இல்லையே, சொல்லாத விஷயம் தான் அது. இந்த தடவை நாங்க கொடுக்குறோம். இது போல நிறைய திட்டங்கள் 1 by 1 கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு என்ன ஒவ்வொன்னா கொடுக்கலன்னு மறுக்க முடியாது. இன்னைக்கு அடுத்த சிஸ்டம் கொண்டு வர்றோம். எல்லா எஜுகேஷன் சிஸ்டத்துல இருந்து, ஹெல்த் சிஸ்டத்துல இருந்து எங்களை பாராட்டாதவங்களே கிடையாது. பிஜேபி ஆண்ட மாநிலங்களுடைய செக்ரட்டரிஸ் கூட போய் பார்த்துட்டு வந்தாங்க.
டெல்லியில ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி நடத்துறாங்க. இல்ல கடந்த முறை சொன்னதை விடவும், கடந்த முறை நீங்க இலவச மின்சாரம் சொன்னீங்க, பேருந்து, ஆனா குடும்பத்திற்கான உரிமை தொகைகள்லாம் நீங்க இப்பதான் கொண்டு வந்திருக்கீங்க. சரி, இப்ப இவ்வளவு இலவசங்களை அறிவித்து தான் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற தேவை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏன் ஏற்பட்டது? அவரு 10 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில இருக்காரு. இது ஒவ்வொரு தேர்தலிலும் நம்ம சொல்றதை செய்யறது. சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல மக்கள்கிட்ட போய் எதுக்கு தேர்தல் வைக்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் நீங்க உங்களுக்கு 5 வருஷம் எதுக்கு டைம் கொடுக்குறாங்க? நீங்க இருக்கிறது இலவசங்களை அறிவிச்சுதான் ஜெயிக்கணுங்கிற சூழல் வந்துடுச்சா? செய்யும். அரசியல் கட்சியில வந்து எதிர்ப்பு 10 வருஷமா இருக்காங்கன்னா அது கூட குறைச்சி இருக்கத்தான் செய்யும். தேர்தலுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே தான் எல்லா கட்சிகளும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸ் யாரா இருக்கட்டும், தேர்தல் வந்து அவங்க முயற்சிகளை அவர் அந்தந்த கட்சிகளை எப்படியாவது ஜெயிக்கணும்னு தானே பார்ப்பாங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கத்தானே செய்வாங்க. அது மாதிரி ஒரு கட்டாயம் ஆம் ஆத்மிக்கும் தான் இருக்கு, இல்லைன்னா மறுக்க முடியாது. எல்லாம் மக்களை போய் சந்திக்கணும், மக்கள்கிட்ட சொல்லணும், செஞ்சது என்னங்க ரிப்போர்ட் கார்டை கொடுக்கணும், என்ன செய்ய இது வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை இதெல்லாம். சரி, இவ்வளவு தொகைகள் இலவசமா சார், 300 யூனிட் மின்சாரம் வாடகை வீடுகளுக்கு தான், எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிட்டாரு. இந்த பொருளாதாரத்தெல்லாம் எப்படி சார் பேலன்ஸ் பண்ண முடியும்? இந்தியாவிலேயே கடனே இல்லாத மாநிலமா நாங்க டெல்லியை வச்சிருக்கிறோம். இவ்வளவு இலவசங்கள் எல்லாம் கொடுத்து இவ்வளவு நல்லது செஞ்சு என்ன காரணம் வந்து நாங்க வந்து நான் ஒண்ணு சொல்லவா, கடந்த முறை உலாமாக்கள் அதாவது இப்போ நீங்க புரோகிதர்கள் இவங்களுக்கெல்லாம் 18,000 ரூபாய் ஒதுக்குனீங்க. அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்து இஸ்லாமியர்களுக்கு நீங்க ஏற்கனவே அறிவித்த நிதி ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ ஆம் ஆத்மி சொன்ன பதில் மத்தியில இருந்து நிதி வரல அப்படின்னு. இந்த சம்பவம் உண்மையா இல்லையா? ஆமா, நிதிகள் வர்றதில்லதான் இப்ப இருக்கிறது. நாங்க அறிவித்ததையே நீங்க கொடுக்காம வச்சிருக்கீங்கல்ல, இஸ்லாமியர்களுக்கு அறிவித்த. அதுதான் சொல்ல வரேன். நீ சில விஷயங்கள்ல நிதி பற்றாக்குறை வரும்போது அதை சரி பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கதான் சிக்கல் வருது. நீங்க மனம் போல இலவசங்களை அறிவித்து விட்டு நாளை மத்தியில இருந்து எங்களுக்கு நிதி வரல, நாங்க கொடுக்கல அப்படின்னு இந்த மக்களை ஏமாற்ற மாட்டேன். மத்திய அரசு கடமை என்ன அறிவிச்சாலும் கொடுக்க வேண்டியது அவங்க கடமை தானே. குடுக்கலங்கிறதுனாலதான் நிக்குது. அவங்க கொடுப்பாங்க. ஒருவேளை மத்திய அரசு கொடுக்கலைன்னா இந்த இலவசங்களை நடைமுறைப்படுத்த முடியாது ஆம் ஆத்மியால. ஆமா, அதுக்கு காரணம் என்ன? கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பாது. இலவசம் கொடுக்க கூடாதுன்னு எதுவும் விதி இருக்கா? அவர்கள் உரிமை இல்லையா? அது மாநில வருவாயில கொடுக்கணுமா, மத்தியில இருந்து பெற்று இலவசங்கள் கொடுக்கணுமா? உங்களுடைய பார்வை. மத்திய அரசு மாநில அரசுன்னு பிரிச்சு பேச முடியாது சார். சில விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு எல்லாமே முழுக்க அதிகாரங்கள் எல்லாம் மாநிலத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் நீங்க மத்தியில தான் சார் இருக்கு. நீங்க நிதி ஆயோக் திட்ட கமிஷன் ஒண்ணு இருந்தது சார். எல்லா மாநிலங்களும் உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சு இலவசங்களை நடைமுறைப்படுத்துறதுக்குன்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா? என்னுடைய கேள்வி. இலவசங்கள் அளிப்பதற்காக மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு மக்கள்கிட்ட இருந்தா நிதி போகுது. மத்திய அரசு கையில ஒண்ணும் நிதி வச்சிருக்கல. வசீகரன் சார், இலவசங்கள் கொடுக்கறதுக்காக மத்தியில இருந்து தனியா செப்பரேட்டா நிதி கொடுக்கறாங்களா? மக்கள் நலன் அரசாங்கங்கிறது இது ஸ்டேட் வெல்ஃபேர் ஸ்டேட். அது வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு உரிமைகள் இருக்கு. மக்களுக்கு என்ன கொடுக்கணும், ஏது கொடுக்கணும், எதாவது செய்யணுங்கிற உரிமை மாநில அரசுக்கு இருக்குது. அந்த உரிமைகள் அடிப்படையில தான் அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ஒதுக்கினதான் தரணுங்கிறது இல்ல. வரிகள் அத்தனையும் மாநில அரசு மக்கள்கிட்ட இருந்து தான் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்க முடியாது நிதியை. இங்க கீழே இருந்து மக்கள்கிட்ட இருந்து போனாதான் அங்க நிதி. அவங்க போற நிதியை தான் ஜிஎஸ்டியா வச்சு இன்னைக்கு பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதுதான் சொல்றேன், திட்ட கமிஷன் ஒண்ணு ஏற்கனவே இருந்தது. மாநிலங்களோட உணர்வுகள் எல்லாம் மதிச்சு மாநிலங்கள்ல இருந்து எல்லாம் வரக்கூடிய திட்ட கமிஷன் இருந்த காலம் போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, நிதி ஆயோக் என்ற ஒன்று உருவாக்கி அவங்க அதிகாரம் படைச்சு ஒரு மையமா மாத்தி இன்னைக்கு மாநில அரசுக்கு அவருடைய ஒதுக்கீடுகள் எல்லாம் இன்னைக்கு மறுக்கப்படுது. அப்ப அதுல ஏற்பட்ட கஷ்டங்கள் தான் சில இதெல்லாம் செய்ய முடியாத சூழல் ஏற்படுது. அதனால ஒரு நம்பிக்கையில அவர்கள் கொடுப்பார்கள் நம்பிக்கையில தான் செய்யறாங்க. இது மட்டும் இல்லாம மாநிலங்களுக்கு வர வருமானம் வைத்துத்தான் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு கடன் இல்லாத ஒரு மாநிலத்தை நாங்க உருவாக்கி இருக்கிறோம்னு ஒரு தைரியமாக எங்களால் சொல்ல முடியும். சங்கர் சார், வசீகரன் சார் சொல்ற மாதிரி டெல்லி கடனில்லா மாநிலமாக ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் இலவசங்களை அறிவிக்கிறாரு, அவருக்கு அந்த பிளே தெரியுது. ஆனா நீங்க ஏற்கனவே மாநிலம் கேட்குற எந்த நிதியும் கொடுக்கல, உங்களால் தான் சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுல சறுக்கல்கள் இருக்கு. அப்போ நீங்க என்ன இஷ்டத்துக்கு இலவசங்களை கொடுத்துடலாமா? உங்களால அறிவிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? முதல்ல ஏதோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கடன் இல்ல மாநிலமா டெல்லி மாத்திட்ட மாதிரி சொல்றது. அத முதல்ல அவரை வெரிஃபை பண்ண சொல்லுங்க. இல்ல ஏன்னா டெல்லி நம்மளுடைய தலைநகரம், அத பாஜகவும் ஆண்டு இருக்கு அப்படின்றத முதல்ல மனசுல வச்சுக்கணும். இப்போ நீங்க கொடுத்த இந்த
முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனா 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. ஒரு 38 லட்சம் பெண்களை நீங்க தகுதி வாய்ந்தவங்களா தேர்ந்தெடுத்து ஒரு 4560 கோடி போன பட்ஜெட்ல கொடுத்திருக்கீங்க. இப்ப அது 11,000 கோடிக்கு கொண்டு போய் கடைசியில நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க இத எங்களுக்கு இது கிடைக்கல, இந்த பட்ஜெட் எங்களுக்கு டெபிசிட்டை நோக்கி கொண்டு போகுது, இது பட்ஜெட் பற்றாக்குறையை உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கு, அதனால நீங்க மத்திய அரசு உதவணும்னு. சார் முதல்ல ஒரு விஷயம், நீங்க நலத்திட்டத்தை உருவாக்கி பற்றாக்குறையை ஏற்படுத்துறீங்கன்னா நிச்சயம் அதுல மத்திய அரசு எங்களுடைய பங்களிப்பையும் கொடுக்க தயாரா தான் இருக்கு. இந்த மாநிலம் இல்ல, அத்தனை மாநிலத்துக்கும். எப்போ முதலமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத போது, ஆளுகின்ற அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத போது, ஆளுகின்ற அரசு மக்கள் அரசா இருக்கும் போது, மொத்தத்தையும் நான் மக்களுக்காக செலவிடுறேன், என்ன நீங்க கை தூக்கி விடுங்கன்னு மத்திய அரசு கேட்கும் போது நிச்சயம் அத்தனை மாநிலத்துக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது மத்திய அரசு. ஆனா இங்க என்ன கதை, நீங்க போற வாங்குறது எங்க கிட்ட, குடுக்கிற மாதிரி கணக்கு காட்டிட்டு திருப்பி விடுறது வேற இடத்துல. எதுக்கு சார் உங்களுக்கு பயம் வந்திருக்கு? எதுக்கு உங்களுக்கு பயம் வந்திருக்கு? இப்ப பாஜக சொல்லுது நாங்க 2500 கொடுக்க போறோம்னா மக்களுடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத தயாரா இருக்கும். வசீகரன் என்ன குறிக்கிறாங்க, சொல்லுங்க சார். அதாவது இவர் பேசுற திசை திருப்புறாரு. அதாவது ஊழல் குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டுங்கிறோம், அது நிரூபிக்கப்படாது, ஆதாரங்கள் இல்லாது வேண்டுமென்றே செய்யப்படுவது. இது ஒவ்வொரு எதிர்கட்சி மாநிலங்கள் ஆளக்கூடிய அத்தனை பேரும் நடத்தப்பட்டது. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு மாநிலத்தையும் உடைச்சு திரிபுராவில இருந்து மகாராஷ்டிரால இருந்து எல்லா கட்சிகளையும் உடைச்சிட்டீங்க, ஒரு தூள் ஆக்கி அங்கேயும் ஆட்சிகளை அதிகாரத்துக்கு வந்த நீங்க இன்னைக்கு அதிமுக மட்டும் ஒண்ணு சேரணும்னு சொல்றீங்களே, எந்த விதத்துல சரி? இது மாதிரி ஒரு தவறான அரசியலை, ஒரு தப்பான அரசியலை நீங்க கொண்டு வந்துட்டு எதிர்கட்சி தலைவர்கள் நாங்கள் ஆட்சியில ஏறி உட்கார்ந்த நாள்ல இருந்து ஆளுநரை வைத்து தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு இன்னமும் நியாயமான ஆட்சியை நடத்துற மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் எந்த வகையிலும் நிரூபிக்கப்பட முடியாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை உள்ளத்துக்கு போட்டுவிட்டு எங்களுக்கு சரியா இருந்தா தான் கொடுப்பீங்கன்னா மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்களாப்பா? மக்கள் இல்லையா? எங்களை என்ன நாங்கள் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளியா? நீங்க உங்க மேல எல்லாருமே குற்றச்சாட்டு இருக்குது. நீங்க இப்ப ஊழலை ஒழிக்கணும் சொன்னீங்க, ஊழல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் உங்களுடைய ஊழல் சம்பந்தப்பட்டு பேச ஆரம்பிச்சா அது தனி சப்ஜெக்ட், தனியா ஓடுறது. உங்களை பற்றி ஊழலையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது. அது ஒவ்வொரு வகையில நூதனமான ஊழல்களையும் அம்பானி அதானிகளை வைத்து ஊழல் பண்றதும் விதவிதமான ஊழல். இது மாதிரி நீங்க இப்போ தெரியாது, நீங்க ஆட்சியிலிருந்து இறங்கப்பட்டால் நீங்கள் வாழ்நாள் முழுக்கும் சிறையில் இருக்கக்கூடிய சூழல் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும். சும்மா எங்களுக்கு உள்ளத்துக்கு போட்டுட்டு கேள்வி கேட்க முடியாம எங்களை உள்ளத்துக்கு போட்டுட்டு என்னைக்கு நீங்களை பார்த்து அதனால மக்களுக்கு இல்ல யோகியமா இருந்து யோகியமா முதல்ல நீங்க இருங்க, அப்புறம் அடுத்தவங்க யோகியத்தை பத்தி பேசலாம். சாரோட மன வலியில இருந்து இல்லாம ஒரு குற்றவாளியா எல்லாரும் மாத்திட்டு இருந்தா நல்லா இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளியாக்கலாம், வலிக்காம என்ன பண்ணும்? அந்த ஊழல் குற்றச்சாட்டு மத்திய அரசு ஊழலே கிடையாது சார், நீங்க பண்ணுது சார். நீங்க அடாவடிகளை அக்கிரமங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. பண்ணிட்டு எங்க ஊழல் பண்ண என்ன அர்த்தம்? ஊழலை ஒழிக்கணும்னு உலகத்தை ஆரம்பிச்ச கட்சி நாங்க ஊழல் பண்ணோமா பண்ணுவோமா? வசீகரன் சார், ஆம் ஆத்மியில இந்த மாதிரியான சூழல்கள் இருக்குன்னு இதை விசாரிக்கணும்னு முதல்ல சொன்ன ராகுல் காந்தி. ஒரு நிமிஷம், ஊழலை ஒழிக்கணும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொல்லியே உங்களை தள்ளிடுறோம், உங்களுக்கு வேலை கெடுக்கிறோம் நிரூபிச்சிருக்காங்க. யார் எங்க மேல வழக்கு போடுறாங்க, யாரு சாட்சி சொல்றானோ அவ யார் மேல குற்றவாளின்னு அவன் வர்றானோ அவனையே ஜாமீன் கொடுத்து வெளியில அனுப்பி சங்கர் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி மதுபான கொள்கை வழக்குல தவறு நடக்குது, ஊழல் நடக்குதுன்னு முதல்ல இது விசாரிக்கணும்னு சொன்னது காங்கிரஸ் தலைவராக இருந்த ராகுல் காந்தி. சார் இதுல அரசியல் எல்லாருமே ஒரே நேரத்தில் அவங்களும் எதிர்கட்சியா இருந்தவங்க தானே சொல்லதானே செய்வாங்க. அதாவது சொல்றாங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு திரும்ப கிடைச்சா போதும். அவங்களும் அலைகிறாங்க. இன்னைக்கு டெல்லியில அவங்களும் இன்னைக்கு எதிரான போக்குகளை தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல சரியான இந்தியா கூட்டணியில அவங்களும் ஒழுங்கா சரியா இருந்திருந்தா இன்னைக்கு அவங்களும் வெற்றி பெற்றிருப்பாங்க. சார் முதல்ல ஊழல் குற்றச்சாட்டை நீங்க ஏன் இவ்வளவு பதட்டத்தோடு எடுக்கிறீங்க? பதட்டம்லாம் கிடையாது, உண்மை சொல்றேன். முதல்ல ஊழல் குற்றச்சாட்டுல உங்களுடைய முதலமைச்சரனுடைய பங்களிப்பு என்னன்றத உச்ச நீதிமன்றம் நேரடியா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்
நீங்க கேட்ட அத்தனை விஷயத்துல இருந்தும் உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு சட்டப்படி என்ன நிவாரணம் வேணுமோ அதை மட்டும்தான் கொடுத்திருக்கு. உங்களை இதுல இருந்து விடுதலை பண்ணல. பண்ணாது சார். நீங்க தான் வந்து உள்ள இருக்கும் போது இன்னொரு கேஸ் போட்டு கேஸ் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? நாங்க போடுற கேஸ் எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையிலையும். ஆதாரம் இல்லாம டெல்லி நீதிமன்றமே சொல்லுச்சு ஆதாரங்கள் இல்ல அப்படிங்கறத சொன்ன காலமா இருக்கு. சரி சங்கர் சார் பேசட்டும். வசீகரன் சார் ரெண்டா பேசுவோம். பேசுங்க. சரி நான் பேசுறேன். உங்களுக்கு எந்த அடிப்படையில ரீசன் டு பிலீவ் அவரை கட்டாயம் அவருடைய நடத்தை மீது சந்தேகம் இருக்கு, நம்ப தகுந்த மாதிரி ஆதாரங்கள் இருக்குன்ற அடிப்படையில தான் அவர் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டது. நீங்க ஏதோ டெல்லி கவர்மெண்ட்ல மட்டும் இந்த ஊழலை பண்ணல, தெலுங்கானா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுடைய தொடர்புகள் அந்த வழக்குல வெளிப்பட கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு எதிரான கட்சிகள் ஆட்சியில இருக்கிறாங்களோ அவர்கள் மேலெல்லாம் நீங்க இந்த குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க, உங்கள் ஆட்சியும் வீட்டுக்கு ஒரு நாள் போகட்டும், அப்போ உங்கள் மீது இதோடவும் பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்தப்படும்னு வசீகரன் சொல்றாரு. சார் உண்மையும் ஆதாரமும் உங்க கையில இருந்தா கொண்டுகிட்டு வாங்க சார். நாங்க யாரும் உங்க கையில சிபிஐ கிட்டையும் அமலாக்கத்துறை கேட்கறதுன்னா ஆதாரங்கள் இருந்தா கொண்டு வந்து கொடுங்கன்னு நீதிமன்றம் சொன்னாலும் நீங்க கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. யார் சார் சொன்னா கொடுக்கலன்னு? டெல்லி நீதிமன்றம் கேட்டுச்சு. டெல்லி நீதிமன்றம் முதல்ல ஏற்கனவே இந்த உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே கேட்டது. அங்க இவர்களால் சமரிக்க முடியாம இவர்கள் வந்து வளைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதான் நடந்தது சார். உச்ச நீதிமன்றத்துல இவர் குறித்த அத்தனை ஆதாரங்களும் தொடர்புடைய அத்தனை ஆதாரங்களையும் நாங்க சமர்ப்பிச்சிருக்கிறோன்றத மறந்துட்டு பேசாதீங்க. உச்ச நீதிமன்றத்துல கேஜ்ரிவால் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு தொடர்புல இருக்காருன்றதுக்கு உண்டான ஆதாரங்கள் வேண்டுமென்று புனையப்பட்ட வழக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க. முடிவு வரட்டும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்ன்றதை விட்டுட்டு நாங்க சட்டப்படி நியாயப்படி பயங்களுக்கு நாங்க வெளியில வர முடியும். அவங்களை சிபிஐ மூலமாவும் இடிஐ மூலமாவும் நாங்க சிபிஐ இதுக்கு முன்னாடி எப்படி காங்கிரஸ் ஆட்சி பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சோ அது மாதிரி நாங்களும் அதை நாங்க பிஜேபி உள்ள தள்ளிடுவோன்ற வாதத்தெல்லாம் விட்டுடுங்க. இது உங்க கனவுகள். சுகமா தானா உள்ள தள்ளுங்கன்னு சொல்லல. வரப்போறது இல்ல. 30 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை உலகத்தினோட வல்லரசா மாத்தலாம். என்ன சரித்திரத்து நல்லாதான் இருக்கும். கொண்டு செல்ல போடுவது உண்மைதான். இதுல இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, யாரெல்லாம் ஊழல்ல ஈடுபட்டு இருக்காங்க அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்துறது மட்டும்தான் இந்த ஆட்சியோட நோக்கமா. இப்போ கேள்வி மக்களுக்கு கொடுக்கிற இலவசங்களை ஆரம்பிச்சது நீங்க, மக்களை அடிமையாக்குறது நீங்க. இப்போ அந்த மக்கள் அதை தேவைன்னு பயன்படுத்துற காலத்துல ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு அதெல்லாம் தேவை. ஒரு வெல்ஃபேர் சீஃப் மினிஸ்டர் என்ன வேணாலும் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வசீகரன் சொல்றேன். சரியில்லைன்னு சொல்றவங்க இவங்க ஏங்க செய்யறாங்க சார்? ஒரு நிமிஷம். நாங்க சொல்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். மக்கள் பேரை சொல்லி கொள்ளையடிக்கல பாரதிய ஜனதா கட்சி. மக்களுடைய நலத்திட்டங்கள்ல கை வைக்கல பாரதிய ஜனதா கட்சி. மக்கள் பேரை சொல்லி தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரல பாரதிய ஜனதா கட்சி. இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துறது, அந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்துறது, அதற்கு என்ன வழி இருக்கு? பெண்களை நாம முன்னேற்றுற வழி பாதைக்கு என்ன கொண்டு வர வாய்ப்பு இருக்கு? அதற்கு உண்மையான திட்டங்களை எதை கொண்டு வர முடியுது? மக்களுடைய என்ன ஓட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த திட்டங்களை எவ்வாறு நாம செயல்படுத்த முடியும்? மாநிலத்தினுடைய நிதி நிலைமையை எவ்வாறு இதன் மூலமா நாம எக்கனாமிக் குரோத்தை கொண்டு வந்து அந்த பட்ஜெட்டை நாம ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியும். நீங்க வெறும் 4000 கோடி கொடுத்துட்டு பட்ஜெட்ல டெபிசிட் காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க அப்படி இல்ல. 2.5 கோடி மக்களுக்கு மகாராஷ்டிரால கொடுத்தா கூட இன்னைக்கும் நம்பர் 1 மாநிலமா மகாராஷ்டிரத்தை நாம உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனையுமே ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு உண்டான வேலைகளை நாங்க செஞ்சிருக்கோம். இங்க எங்களுடைய நோக்கமும் உங்களுடைய நோக்கமும் வேறுபட்டது. நாங்கள் மக்கள் நலனில் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். சுயநலத்துல நீங்க அரசாங்க திட்டத்தை தீட்டுறீங்க. இதுதான் பிரச்சனை.
திட்டம் என்னன்றதுல இங்க பிரச்சனை இல்லை. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்றதுதான் பிரச்சனை. அது இப்பொழுது கேஜ்ரிவாலுக்கு தேவைப்படுது. இந்த ஆட்சி அதிகாரம் மீண்டும் தன்னுடைய வரணும். அதற்காக நாங்க என்ன விலை கொடுத்தாலும், நாங்க எவ்வளவு டெபிசிட்ல ஏற்கனவே காமிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு திறமையே இல்லாம நாங்க பாஜகவுடைய நோக்கத்தை சொல்லிட்டீங்க டெலிபரேட்டா சங்கர் சார். ஆனாலும் இந்த திட்டத்துல நாங்க எப்படி எங்களால ஒரு கை வைக்க முடியுமோ அந்த வேலையை செய்யறோம்னு நீங்க வர்றீங்க. நாங்க அதே பாதையில மக்களுக்கு எங்க கொண்டு போய் இந்த திட்டத்தை முழுசா சேர்க்க முடியுமோ அந்த இடத்துல நின்னு அந்த வேலையை அந்த பணியை நாங்க செய்யறோம். இல்ல நீங்க சங்கர் சார், பாஜகவுடைய இலவசங்கள் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆம் ஆத்மி காங்கிரஸ் இவர்களுடைய இலவசங்களுடைய நோக்கம் என்ன, அதை நீங்க டெலிபரேட்டா சொல்லிடலாம் சார். அவங்க தெளிவாவே தானே சார் இருக்காங்க. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் தன்னுடைய பர்சன்டேஜ் என்ன, தன்னுடைய ஆட்களுக்கு எப்படி அது பயன்படும் சார். எல்லாருக்கும் தானே சார் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன எங்களுடைய ஆட்கள் இலவச மின்சாரம் சொல்றாங்க, இலவச குடிநீர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தங்களுடைய ஆட்களுக்கு எல்லாருக்கும் ஆனது தானே. இலவசமா கேஸ் சொல்றாங்க, இலவச நிதினா எல்லாருக்கும் பொதுவா டெல்லி மக்களுக்கு தானே சொல்றாங்க. அதுல என்ன தங்கள் மக்களுக்குன்னு 36 கோடி 38 லட்சம் பேருக்கு பெண்களுக்கு போன ஆண்டு இவங்க கொடுத்திருக்காங்க சார். பெண்களுக்கு 1000 ரூபாய் நிதி உதவி கொடுத்திருக்காங்க. கடந்த பட்ஜெட்ல எடுத்து பார்க்க சொல்லுங்க சார். அவங்களுடைய பார்ஷியாலிட்டி தெரியும். அவங்களுடைய பார்ஷியாலிட்டி எந்த அளவுக்கு இந்த திட்டத்துல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அவங்க தன்னுடைய கட்சிய வழக்க இந்த திட்டத்தை பயன்படுத்துறாங்களே தவிர நாட்டோட பொருளாதாரத்தை நம்பி இந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்தல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கு பாருங்க. அது அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த பெண்களுடைய பங்களிப்பு எவ்வளவு வருமோ அப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இவங்களுடைய திட்டத்தினுடைய நோக்கம் வெரி சிம்பிள். அந்த திட்டத்தினால நமக்கு எவ்வளவு பயனடையும், அதுல போலியா எவ்வளவு சேர்க்கலாம், கட்சிக்காரர் எவ்வளவு சேர்க்கலாம், அதுல நம்ம எதிர்கட்சியா பாஜக இருந்தா அவளை எவ்வளவு ஒதுக்கலாம், இந்த மாதிரியான செயல்பாடுகளாலதான் இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் தன்னுடைய பாதத்தை பதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த முன்னாள் முதலமைச்சர் போயிருக்காரு. ஆனா பாஜக கட்சியோட எத்தனை நோக்கமும் ஒன்றே குலம் தான். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த தேசத்துக்கு சொந்தமானவங்க தான். அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு நாம எந்த அளவுக்கு பயன்படணும் சார். அது என்னன்னு கேட்டா அவரு பேசணும்னு பேசுறாரு. நிச்சயமாக ஆம் ஆத்மி கட்சி சொல்ற மாதிரி எந்த சுயநலம் இல்ல. நீங்க சொன்னது தெளிவான பதிலையும் அது கொடுத்துட்டீங்க. அதாவது இது எல்லாருக்குமானதுதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது நீதிமன்றத்துக்கும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் அது வேற. அது சட்ட ரீதியாக அவர்கள் என்ன செய்கிறாரோ செய்யட்டும், அதை நாங்க சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அதை நாங்க வெற்றி பெறுவோம். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது மக்களுக்கு நாங்க ஒன்றும் புதுசா இன்னைக்கு அதை செய்யணும் இது செய்யணும்னு நாங்க சொல்லல. நாங்க மக்கள் நல திட்டங்களை தான் செய்யறோம். இதுல எந்த தப்பான வேலைக்கு இது வேலையே கிடையாது. இதுல இருந்து நாங்க வேற எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இது வரைக்கும் எங்க மேல எதுவுமே இந்த மக்கள் நல பணிகள்ல எங்க மேல எந்த இதுவுமே யாருமே சொல்ல முடியாது. இது வேண்டுமென்றே திணிக்கப்பட்டது வேற. அதை நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த திட்டங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் நலனுக்காக தான். நாங்க கட்சி முக்கியமா நாடு முக்கியமான நாடு முக்கியம்னு நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களை மாற்றுவதற்கு மடை மாற்றுறதுக்காக இந்த பேச்செல்லாம் பிஜேபி காரங்க வழக்கமா பேசுறது வழக்கம். அதனால அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது மக்களுக்கான திட்டம். இந்த தேர்தல் டெல்லி மக்களை பொறுத்த அளவில் முதல் தேர்தல் 67 பேரை கொடுத்தாங்க. 2வது 62 பேரை கொடுத்தாங்க. இந்த தடவை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், 70க்கு 70 இந்த மக்கள் தருவாங்க. நிச்சயமாக ஆம் ஆத்மி கட்சி அதுதான் இவங்களை பொறுத்து கொள்ள முடியாத விஷயமாக மற்ற கட்சிகளுக்கு இருக்கிறது. அதை மீட்டெடுக்க இந்த இலவச திட்டங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இது இவர்கள் வெற்றி பெற போவதில்லை. டெல்லியை பொறுத்தளவுக்கு டெல்லி மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் 4வது முறையாக முதலமைச்சராக வருவார். அதான் இதோட என்னுடைய உரையை நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. டில்லியில் இலவச மழை ஆட்சியை பிடிக்க யூட்டன் அடித்ததா பாஜக? விவாதத்தில் 2 கருத்துரையாளர் நம்மோடு பங்கெடுத்தாங்க. பாஜக திரு சங்கர், ஆம் ஆத்மி திரு வசீகரன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.